சுண்டல் யூஸ் பண்ணி புரோட்டீன் தோசை மாவு அரைக்கலாம்னு சொல்லிட்டு முன்னாடியே சுண்டலை முளைக்கட்டி வச்சுட்டேங்க. முளைக்கட்டின சுண்டல் பார்த்திங்கன்னா ஒரு 2-3 டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துட்டு அப்போ தான் வாசம் போகும்னு சொல்லிட்டு 1/2 டம்ளர் சுண்டலுக்கு 1/2 டம்ளர் பச்சை பயிறு, 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் அரிசி, ஒரு 1/4 டம்ளர் உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக வெந்தயம் போட்டு காலையில் ஊற வச்சாச்சுங்க. நைட்டு மாவு அரைச்சி தோசை ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் எடுத்த வீடியோ தான். ஈவினிங் போல் முருகருக்கு வெத்தலை தெய்வம் போட்டுட்டு அப்படியே மாவு அரைக்க போயாச்சுங்க. மாவு அரைக்கிறதுக்கு முன்னாடி 3 பச்சை மிளகா, கொஞ்சமாக இஞ்சி, 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டு அரைச்சி எடுத்துட்டோம்னா தோசை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாவு அரைக்கிறப்ப சைட்லேயே பார்த்திங்கன்னா நான் அரிசி மாவு சேர்த்து அரைச்சி வச்சுட்டேன், ஒரே வேலையாக போயிருன்னு சொல்லிட்டு. மாவு அரைச்சிட்டு உப்பு போட்டு கலக்கி வச்சுட்டு நைட்டு தோசை ஊற்றியாச்சுங்க. இந்த மாவு ஆட்டின உடனே அப்போவே தோசை ஊற்றினாலும் சூப்பராக எழுந்திரிக்கும். நான் ஈவினிங் போல் அரைச்சி வச்சுட்டு அதனால நைட் ஊற்றுற கரெக்டாக இருந்ததுங்க. இந்த தோசை ஊற்றிட்டு மேலே பெரிய வெங்காயம் தூவி சாப்பிட்றப்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு, குழந்தைகளுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசை கண்டிப்பாக செஞ்சு கொடுங்க. டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.